குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈக்விலிபிரியத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஈக்விலிபிரியம் அதாவது இப்போ அந்த லோனபிள் ஃபண்ட்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளையோடைய ஈக்விலிபிரியத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் பண்ணப்படுது. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா வட்டி விகிதம். அடுத்தது சப்ளை ஆஃப் அண்டு டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அப்படிங்கிறதுனா கடன் நிதிகளுடைய அளிப்பு மற்றும் தேவை. நெக்ஸ்ட் இந்த சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ்னால் கடன் நிதிகளுடைய அளிப்பு பார்க்கலாம். அடுத்தது கடன் நிதிகளுடைய டிமாண்டை பார்க்கலாம். இதில் சேவிங்ஸ் அப்போ சேமிப்பு, எஸ். பிசி அந்த பேங்க் கிரெடிட் சேமிப்பு, வங்கி கடன். அடுத்தது டிஸ்கோடிங்னா என்னென்னா பதுக்கியதை மீட்டல், டிஹெச். அடுத்தது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா அந்த முதலீடு செய்யாமல் இருக்கிறது, டிஐ. இதுதான் என்னென்னா சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ். இதில் என்னென்ன வருது? இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, கன்சம்ஷன் நுகர்வு, சி. இந்த ஹோர்டிங், ஹெச். ஐ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச். இப்போ இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸ்எக்ஸில் லோனபிள் ஃபண்ட்ஸ்னுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை மென்ஷன் பண்ணுது. ஒய் ஆக்சிஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணப்படுது. இந்த எல்எஸ் கர்வ் இந்த எல்எஸ் கர்வ்னா சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ். அடுத்தது இந்த டோட்டல் லோனபிள் ஃபண்ட்ஸோடைய சப்ளை கர்வ் ஆகும். இது அந்த சேவிங்ஸ் கர்வ், எஸ். சேவிங்ஸ் கர்வ்னா எஸ். அடுத்தது இந்த பேங்க் கிரெடிட் கர்வ், பிசி. அடுத்தது டிஹெச்னா நம்ம என்ன சொன்னோம்? டிஸ்கார்டிங். அடுத்தது டிஐனா என்னன்னு சொன்னோம்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இதுவுடைய டோட்டல் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ் ஆகும். இந்த லோனபிள் ஃபண்ட்ஸோடைய டிமாண்ட் கர்வ் அந்த எல்டி ஆகும். நீங்கள் எல்டி பார்த்துக்கோங்க, இது என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த லோனபிள் ஃபண்ட்ஸோடைய டிமாண்ட் கர்வ் இது பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணப்படுது. இதில் கேபிட்டலுடைய டிமாண்ட் கர்வ் ஐ. அடுத்தது சிங்கிறது என்ன? கன்சம்ஷனுடைய டிமாண்ட் கர்வ். இல்லாட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதோடைய அந்த கர்வ். இது என்ன இருக்குது? இது எல்லாமே. அடுத்தது ஹோர்டிங்குடைய டிமாண்ட் கர்வ். இது எல்லாம் ஒட்டு மொத்தம்தான் என்னன்னா அந்த டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எல்டி கர்வும் எல்எஸ் கர்வும் இ என்ற அந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணப்படுது. இன்டர்செக்ட்னா என்ன? வெட்டி கொள்ளப்படுது. இதுதான் என்னென்னா ஈக்விலிபிரியம் பாயிண்ட்னு அர்த்தம். இந்த பாயிண்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓஆர். அடுத்தது லோனபிள் ஃபண்ட்ஸோடைய லெவல் ஓஎம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண மெனி ஃபேக்டர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கு. பட் அந்த கரெக்டான இந்த அஸ்மெட்டரிக் இன்ஃபர்மேஷனோ. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் மாரல் ஹசார்ட். மாரல் ஹசார்ட்னா என்ன? ஒழுக்க கேடுகளும். இது போன்ற ஃபேக்டர் இன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்குது. இப்போ ஒரு பெரிய அளவிலான ஃபைமில் கம்மியான இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டை பெற்றுட்டு இந்த பேங்க் ஏமாற்றி விடுறதுனால இதனால் சின்ன அந்த ஃபைம் அண்டு அந்த கேபிட்டலிஸ்ட் தங்களுடைய இன்ட்ரெஸ்டோடைய இன்கம்மை அவங்க லாஸ் ஆகுது. இந்த இன்கம்முடைய லெவலை அவங்க முன்கூட்டியே தெரியாமல் அந்த லோனபிள் ஃபண்ட்ஸோடைய தியரியை அவங்க என்ன செய்ய முடியாது? ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஆக்சுவல் ஃபேக்டர்ஸான அந்த சேவிங்ஸும் அண்ட் கேபிட்டலையும் அந்த மணி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்டர்ஸை அந்த இந்த பேங்க் கிரெடிட்டையும் அடுத்தது இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இவங்களோட அந்த ரிலேஷன் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா ஒரு கஷ்டமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீன்ஸ் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இந்த மானிட்டரி தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? கின்ஸுடைய நீர்ம விருப்ப வட்டி கோட்பாடு அல்லது பணவியல் வட்டி கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். கீன்ஸ் எதை அவர் ஒரு
இம்பார்ட்டண்டான தேரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபேமஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த சென்ட்ரல் தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணியை பற்றி அவர் எப்போ கொடுத்துருக்காருன்னா 1936 வந்து அவர் ப்ரொபோண்டட் பண்ணார். இதில் வந்து கீன்ஸ் அவர் சொன்னதில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபுல்லாக மானிட்டரியோட ரிலேஷன்ஷிப் கொண்ட ஒரு கான்செப்ட் ஆகும். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மணியோடைய லெவல்லையே மெஷர் பண்ணப்படுது. அவருடைய கான்செப்ட் பிரகாரம் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸுடைய ஒரு பார்ட்டை பர்டிகுலர் பீரியடில் வந்து ஒரு விட்டு கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங் இந்த மீனிங் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன, நீர்மை விருப்பம். இதில் வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸுங்கிறது வந்து இந்த பீப்புளுடைய பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அண்ட் கோல்டு, இதுவும் இல்லாமல் அது ஒரு கேஷாக கையில் வச்சுருக்கிறது தான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னால் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அண்ட் கோல்டு. அடுத்தது என்னென்னா கேஷ், நம்ம ரொக்க பணமாக வச்சுருக்கிறதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை குறித்து இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை வந்து மேயருங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாரு. மற்ற ஷேப்பை காட்டிலும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து ரொக்கமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம்னா இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு அவர் எக்கனாமிஸ்ட் மேயர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி அப்படின்னா என்ன, பண தேவையுடைய நோக்கம். அப்படின்னா இதில் வந்து கீன்ஸ் வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்க்கு இந்த 3 மோட்டிவ்ஸை வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் மோட்டிவ், இந்த ப்ரீகாஷனரி மோட்டிவ், இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்னு 3 மோட்டிவ்ஸை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அப்படின்னா என்ன, பரிமாற்ற நோக்கம்னு அர்த்தம். இப்போ பீப்புள் வந்து கரண்ட்டாக வந்து டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன்னா என்ன, பரிவர்த்தனை செய்ய இந்த மணியை வந்து அவங்க ரொக்கமாக வச்சுருக்கிறதுடைய இந்த ப்ரிஃபரன்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் மோட்டிவ் ஆகும். இந்த மோட்டிவுக்காக அந்த மணியை வந்து சேவிங்ஸ் பண்ணக்கூடிய லெவல் வந்து இன்கம்முடைய லெவலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த எம்டிங்கிறது என்ன, மானிட்டரி டிரான்சாக்ஷன், எஃப் இன்ட்டு ஒய். இந்த எக்ஸாம்பிளாக இந்த எம்டி ஈக்குவல் 0.125 ஒய். இதோடைய மீனிங் என்ன, ₹1000 இன்கமில் ₹125 வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த மோட்டிவ்காக அந்த பணத்தோடைய டிமாண்ட் ஆகும். அடுத்தது இந்த ப்ரீகாஷனரி மோட்டிவ் என்னென்னா முன்னெச்சரிக்கை நோக்கம். இதில் வந்து ஒரு சிக்காகிறது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறது, இல்லாட்டி தெஃப்ட்னா திருட்டு போகிறது. அடுத்தது அன்ஃபோர்சீன்னா என்ன, எதிர்பாராத சில சமயம் இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் ஆகிறது எதிர்பாராத செலவு தான். அந்த மாதிரி இந்த காஸ்ட்டுகளை வந்து அவங்க மீட் பண்ணுறதுக்காக பீப்புள் வந்து மணியை வந்து ரொக்கமாக வச்சுருப்பதற்கான இந்த மோட்டிவ் தான் என்னன்னு சொல்கிறோம்னா அந்த ப்ரீகாஷனரி மோட்டிவ்னு சொல்கிறோம். எம்பி இந்த மானிட்டரி ஆஃப் ப்ரீகாஷனரி, எஃப் இன்ட்டு ஒய். இந்த எக்ஸாம்பிளாக எம்பி பிங்கிறது என்னென்னா ப்ரீகாஷனரி. இந்த இதில் வந்து 0.125 ஒய்ங்கிற இந்த மீனிங் என்னென்னா ₹1000 வந்து இன்கமில் ₹225 வந்து ப்ரீகாஷனரி மோட்டிவ்காக டிமாண்ட், இந்த மணியோடைய டிமாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்ங்கிறது என்ன, ஊக நோக்கம். இந்த கேபிட்டலுடைய மார்க்கெட்டில் வந்து ஷேர் அண்டு செக்யூரிட்டிஸை வந்து ஃபியூச்சருடைய ப்ரைஸ் சேஞ்சஸ்க்கு ஏற்ப அதனுடைய நன்மைகளை பெற அந்த ஷேர் அண்டு அந்த செக்யூரிட்டிஸை வாங்க தேவையான மணியை மக்கள் வந்து கையில் வந்து பணத்தை வச்சுருக்க வேண்டியிருக்கு. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். இந்த மோட்டிவ்க்காக கையில் வந்து அந்த சேவிங்ஸாக வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டுடைய லெவலை தான் என்னன்னு சொல்கிறோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இது வந்து அமையும். இது வந்து
இப்போ எம்எஸ்னா எஸ்ங்கிறது எதுனா ஸ்பெக்குலேட்டிவ். இது வந்து எஃப் இன்ட்டு ஐ. இதுக்கும் இந்த எம்எஸ் ஈக்குவல் 450 மைனஸ் 1000. இங்கே வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நெகட்டிவான ரிலேஷன்ஷிப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி வீதத்தை தீர்மானிக்கிறது. இந்த மணியோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது கீன்ஸ் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த டிமாண்ட் இந்த மணியோடைய டிமாண்டுங்கிறது இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை குறிக்கும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து மணியோடைய சப்ளைங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய அந்த சென்ட்ரல் பேங்க்கும் அந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசியும் டிட்டர்மைன் பண்ணப்படுது. இந்த டோட்டல் மணி சப்ளை ஆனது காயின்ஸ், அடுத்தது கரன்சி ஆஃப் நோட்ஸ், அடுத்தது பேங்க் டெபாசிட், இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்விலிபிரியம் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி, இந்த பணத்துடைய தேவை மற்றும் அதோடைய அளிப்பிற்கிடையான சமநிலை. இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்டு மணிக்கான டிமாண்ட் இது ரெண்டுமே இந்த ஈக்விலிபிரியத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இது டிட்டர்மைன் பண்ணப்படுது. இந்த மணியோடைய சப்ளை இது வந்து என்ன ஆகாதுன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருப்பதாக நம்ம என்ன செய்கிறோம்னா அசம்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஒரு டயக்ராம் வந்து 6.5 நீங்கள் பார்த்துக்கலாம். 6.5 இதில் வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இந்த எல்பிங்கிறது வந்து நான் சொல்ல நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா புரியும். நான் ஸ்லோவாகவே சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எல்பிங்கிறது வந்து இந்த எல்பி பார்த்துட்டிங்களா, இது வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் கர்வ், இது வந்து டிமாண்ட் கர்வ். எல்பிங்கிறது என்ன? டிமாண்ட் கர்வ். எம்2ங்கிறது வந்து ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்க்கான அந்த மணி சப்ளை கர்வ் ஆகும். எம்2 நீங்கள் பார்த்துட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு கர்வும் இ என்ற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறதுன்னா வெட்டி கொள்ளுது. எது? எல்பி. அடுத்தது எம்2 கர்வ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்விலிபிரியம் பாயிண்ட் ஆகும். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து என்ன ஆகும்னா ஐ ஆகும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஐ பார்த்துட்டிங்களா? ஓகே. இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐபியிலிருந்து ஐபி பார்த்துட்டிங்களா? ஐபியிலிருந்து அடுத்தது வந்து L1 இந்த L1 P1 ஆக உயர்ந்துச்சுன்னா இந்த மணியோடைய சப்ளை ஆனது சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்து நீங்கள் டயக்ராம் 6.6ஐயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் இதுவும் புரியும். அடுத்தது வந்து இது வந்து மணியோடைய சப்ளை வந்து சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ONலேருந்து இந்த ஓஐலேருந்து OI 1ஆக உயரும். நம்ம மேலே கொடுக்குறக்கூடிய அந்த நம்பர்ஸுடைய பேசிக்கில் அந்த எக்ஸாம்பிளை கொண்டும் அந்த ஈக்விலிபிரியம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம பெற முடியும். அடுத்தது வந்து இந்த மணிக்கான அந்த டோட்டல் டிமாண்ட், இந்த டினா என்ன? டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டினா என்னன்னா அந்த டிரான்சாக்ஷன் மோட்டிவ். அடுத்தது எம்பி இந்த ப்ரீகாஷனரி மோட்டிவ். எம்எஸ் இந்த என்ன இருக்குன்னா இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இதுதான் என்னன்னா அந்த பாயிண்டில் கொடுத்துருக்கு. இந்த மணியோடைய அந்த டோட்டல் சப்ளை ஆனது 200. இப்போ எம்டிங்கிறது என்ன? மானிட்டரி அந்த டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அண்டு எம்பி பினா இந்த ப்ரீகாஷனரி மோட்டிவோடைய ரெவன்யூனால் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ஸுக்கும் நீங்கள் இந்த இப்போ டயக்ராம் 6.6 பாருங்கள். எம்எஸ்ஸுக்கும் பார்த்துட்டிங்களா? இந்த எம்எஸ்ஸுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த அகெயின்ஸ்டான ரிலேஷன்ஷிப்பு
இருக்குது. இது வந்து இதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த 2 டயக்ராம்லேருந்து தான் வரும். ஸோ இது எளிமையான நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த எம்எஸ்ங்கிற அந்த மணி டிமாண்ட், அடுத்தது மணி சப்ளை எடுத்துகிட்டு ஈக்குபிலிபிரியம் வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம காண முடியும். இப்போ ஒருவேளை எல்பியில் வந்து நம்ம இது வந்து சேஞ்ச் மாறாமல் ஃபிக்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது வந்து மணியோடைய சப்ளை வந்து OM2ஆக இருக்கும். இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து OI2ஆக மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மணியோடைய சப்ளை வந்து OM2லேருந்து இப்போ நீங்கள் 6.6 பாருங்கள் டயக்ராம். மணியோடைய சப்ளை வந்து OM2லேருந்து OM3ஆக டிக்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து OI2லேருந்து OI3ஆக இன்க்ரீஸ் ஆகும். இதே போல் மணியோடைய சப்ளை வந்து OM2லேருந்து OM4ஆக இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து OI2லேருந்து OI4ஆக குறையும். இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டயக்ராம் 6.6ல் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கிரிட்டிசிசம். இதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பீரியடில் வந்து டிஃப்ரெண்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட்டில் இருப்பதை இந்த தியரி வந்து விளக்க தவறிடுச்சு. இந்த ஷார்ட் ரன்னில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னா என்ன, லாபம். இதோடைய இதில் இந்த ப்ராஃபிட்டுங்கிறதுல பார்க்கலாம். என்டர்ப்ரெனியோர்னா தொழில் செய்கிறவங்க. மற்ற இந்த 3 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் எது, லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல். இதை வந்து சர்வீசஸ் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வழங்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான் என்னென்னா ப்ராஃபிட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனிங் ஆஃப் ப்ராஃபிட்னா பொருள். இதில் வந்து என்டர்ப்ரெனியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டர்ப்ரெனியூரியல் எபிலிட்டி அப்படின்னா தொழில் திறமை. இதை யூஸ் பண்ணுறதுக்காக ரிவார்டானது தான் என்னென்னா ப்ராஃபிட் ஆகும். இது வேறு டைப்பாக நம்ம சொல்லணும்னா, இந்த ப்ரொடக்ஷன் சர்வீசஸில் அந்த லேண்ட், லேபர் அண்டு அடுத்தது கேபிட்டலுடைய ஃபேக்டர்ஸை வழங்க அவங்க ரிவார்டு போக அந்த என்டர்ப்ரெனியரோட மீதியாக இருக்கக்கூடிய அந்த நிதியுடைய லெவல் தான் என்னென்னா ப்ராஃபிட் ஆகும். இவ்வாறு இது ஒரு புறம் அவங்க சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் அப்படி இல்லை என்பதற்கு இல்லை மெனி எக்ஸாம்பிளை நம்ம காணலாம். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்னென்னா லாபத்துடைய வகைகள். இதில் ஒரு 3 கொடுத்துருக்கு. மோனோபொலி ப்ராஃபிட், வின்ஃபால் ப்ராஃபிட் ஆஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்டு. இந்த மோனோபொலி ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, முற்றுரிமை லாபம். இதில் வந்து ஒரு ஃபைம் வந்து ஒரு மோனோபொலி வந்து கண்ட்ரோலில் கொண்டு இருக்கிறதுனால இது பெறக்கூடியது. அடுத்தது வின்ஃபால் ப்ராஃபிட்னா என்ன, எதிர்பாராத லாபம். இது வந்து வின்ஃபால் உடைய ஃபேக்டர்னால, அதாவது ப்ரைஸோடைய லெவலில் சேஞ்சஸ் ஏற்படும் போது ப்ராஃபிட் வந்து கிரியேட் ஆனால் இந்த வகையான ப்ராஃபிட்டு வந்து வின்ஃபால் ப்ராஃபிட்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் ஆஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இயங்குவதற்கான வெகுமதி லாபம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த என்டர்ப்ரெனியர் வந்து அவருடைய சர்வீசஸ் புரிவதற்காக கொடுக்கக்கூடிய ரிவார்டு தான் என்னென்னா ப்ராஃபிட் ஆகும். இதில் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்ட். நம்ம லேண்டுக்கு வந்து ரெண்ட்டு. அடுத்தது நம்ம வேலை செய்கிறதுக்கு லேபருக்கு என்ன வேஜஸ். அடுத்தது கேபிட்டலுக்கு என்ன வட்டி. இதை போல தான் இது இருக்குது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்டுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டுங்கிறதுனா லாபத்துடைய கருத்துக்கள்னு அர்த்தம். இதில் வந்து கிராஸ் ப்ராஃபிட்னா மொத்த லாபம்னு அர்த்தம். ஒரு ஃபைம் வந்து தன்னுடைய டோட்டல் ரெவன்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸ் டோட்டல் அந்த
ப்ராஃபிட்னு ஆகும். இப்போ இதோடைய ஃபார்முலா என்ன? கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் பியூர் ப்ராஃபிட் ஆர் எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆர் ட்ரூ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? அந்த நெட் ப்ராஃபிட்னா நிகர லாபம், அந்த பியூர் ப்ராஃபிட்னா அந்த தூய லாபம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ப்ராஃபிட்னா ஒரு உண்மையான லாபம். இப்போ நெட் இல்லாட்டி அந்த பியூரன்ட்டு இல்லாட்டி எக்கனாமிக் இல்லாட்டி அந்த ட்ரூ ப்ராஃபிட்ங்கிறது வந்து டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து அந்த என்டர்ப்ரெனியர் வந்து அந்த அவங்களுடைய ஓன் அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து எது அடங்குனா இம்ப்ளிசிட் காஸ்ட்னா ஒரு உள்ளூரான செலவுகள் அதை யூஸ் பண்ணியதற்காக எடுத்துக்கொண்டதுக்கு போக மீதி உள்ளதான் என்னென்னா நெட் ப்ராஃபிட் ஆகும். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் கிராஸ் ப்ராஃபிட் பை இம்ப்ளிசிட் காஸ்ட். கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன? மொத்த லாபம் மைனஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட்னா என்ன சொன்னோன்னா அந்த உள்ளூர் செலவுகள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்னா இயல்பு லாபம்னு அர்த்தம். இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து அது வந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மினிமமான அந்த அந்த ப்ராஃபிட் தான் என்னென்னா அந்த நார்மல் ப்ராஃபிட்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா மிகை லாபம். இது வந்து இந்த நார்மல் இந்த ப்ராஃபிட்டுக்கு மேலே கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம் நார்மல் ப்ராஃபிட்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அப்படின்னா உண்மை லாபம் இந்த மிகை லாபம் ஈக்குவல் உண்மை லாபம் மைனஸ் இயல்பு லாபம்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு எத்தனை தியரிஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா 4 தியரிஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட். உங்களுக்கு ரவுண்டாக அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு இப்போ தெரியும். டைனாமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா இயக்கு நிலை கோட்பாடு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கும்போது இந்த அமெரிக்கா எக்கனாமிஸ்ட் வந்து அந்த ஜேபி கிளார்க்குங்கிறவர் வந்து இந்த 1900 வந்து இந்த தியரியை வந்து ப்ரொபோண்டட் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ப்ரைஸுக்கும் குட்ஸுடைய அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் அந்த ப்ராஃபிட்னு அவர் சொல்கிறாரு. சொசைட்டியில் ஏற்பட்டிருக்கிற அந்த டைனாமிக் அந்த சேஞ்சஸ்காண்டி கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டு தான் ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறாரு. இவருடைய கான்செப்ட் பிரகாரம் இந்த ஸ்டாட்டிக் இந்த நிலையில் உள்ள அந்த சொசைட்டியில் இந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இது தோன்றாது. இந்த சிச்சுவேஷனில் சொசைட்டியில் வந்து எல்லாமே என்ன இருக்குன்னா நான் ஆக்டிவாக இருக்கும். இதில் எந்தவித அந்த சேஞ்சஸும் ஏற்படாது. இது வந்து இந்த ஒரு அந்த ஸ்டாட்டிக் அந்த சொசைட்டியில் வந்து அந்த என்டர்ப்ரெனியருடைய அந்த ஷேர் வந்து இருக்காது. இதில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அந்த குட்ஸுக்கான ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த என்டர்ப்ரெனியருடைய ப்ராஃபிட் வந்து பெற முடியாது. என்டர்ப்ரெனியர் வந்து அவருடைய மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்காக வேஜஸை மட்டும் அவர் பெறாரு. அவர் வந்து ஓனாக அந்த கேபிட்டலுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அவர் பெறாரு. ப்ரெசண்ட் அந்த சொசைட்டி வந்து மோர் சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தி அந்த டைனாமிக் நிலையில் வந்து இது இருக்குது. இது வந்து இந்த கிளார்க்குடைய அவர் சொல்கிறது படி இந்த 5 இந்த இம்பார்ட்டண்டான சேஞ்சஸை வந்து அந்த டைனாமிக் சொசைட்டியில் வந்து நம்ம காணலாம். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங், மக்கள் தொகை பெருகும். அடுத்தது வந்து வால்யூம் ஆஃப் கேபிட்டல் இஸ் இன்க்ரீசிங், மூலதன அளவு பெருகும். அடுத்தது மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இம்ப்ரூவிங், உற்பத்தி முறைகள் மேம்பாடு அடையும். அடுத்தது ஃபார்ம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் ஆர் சேஞ்சிங், இந்த தொழில் அமைப்புடைய வகைகள் வந்து சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது வந்து இந்த வாண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் ஆர் இந்த மல்டிப்ளையிங், இந்த நுகர்வோடைய விருப்பங்கள் என்ன ஆகும்னா பெருகும். நெக்ஸ்ட் இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட், புத்தாக்க லாப கோட்பாடு.
இதில் வந்து ஜோசப் ஏ சும்பிட்டருங்கிறவர் வந்து இந்த இன்னோவேஷன் தேரியை வந்து இந்த இன்னோவேஷன் தேரி ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து இவர் ப்ரொபோண்டட் பண்ணார். சும்பிட்டருடைய கான்செப்ட் பிரகாரம் ஒரு என்டர்ப்ரனியர் வந்து இந்த ப்ரொடக்ஷனுடைய ஆக்டிவிட்டியில் வந்து இந்த கமர்ஷியலை வந்து அவர் நடத்துவது மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன் புனைவராகவும் அவர் இருக்கிறாரு. இந்த இன்னோவேஷனுங்கிறதுடைய ரிவார்டு தான் என்னன்னா ப்ராஃபிட்டு ஆகும். அடுத்தது வந்து இதில் வந்து இந்த சும்பிட்டர் வந்து இந்த இன்னோவேஷனுடைய உள்ள இதெல்லாம் எதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஏ நியூ ப்ராடக்ட், இந்த புதிய பண்டங்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஏ நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இந்த புதிய உற்பத்தி முறைகளை வந்து அறிமுகப்படுத்துறது. அடுத்தது ஓப்பனிங் அப் ஆஃப் அ நியூ மார்க்கெட், இது வந்து புதிய சந்தைகளை அவங்க தொடங்குறது. டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ், இந்த புதிய மூலப்பொருட்களை கண்டறியது. அடுத்தது வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபைம், அடுத்தது இதை வந்து தொழில் நிறுவனங்களை வந்து மறுசீரமைக்கிறது. அடுத்தது வந்து இதில் மேலே சொன்னல ஏதாச்சும் ஒரு இன்னோவேஷனை வந்து என்டர்ப்ரனியர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்து ரிடக்ஷனாக உண்டாக்கும். அதனால் என்டர்ப்ரனியர் என்ன செய்வார்னா ப்ராஃபிட்டை பெறுவார். இந்த இன்னோவேஷன் வந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிகமான அந்த ப்ராஃபிட்டை பெற முடியும். உண்மையாகவே இன்னோவேஷன் செய்தால் கண்டினியூவாக என்ன செய்யும், இன்னோவேஷன் செய்ய முடியும். இன்னோவேஷனாக புதிய புதிய மெத்தடில் வந்து இப்போ பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா புதிய மெத்தட், இப்போ ஒரு மெத்தடில் வந்து இந்த வருஷம் ஒரு 5 lakhs அவங்க ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயரில் வந்து 10 lakhs வந்து நம்ம ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்துச்சுன்னா நம்ம வேறு மெத்தடில் யூஸ் பண்ணி அது மூலமாக அவங்க என்ன செய்வாங்க, சேல்ஸ் பண்ணி அது மூலமாக அவங்க அந்த ப்ராஃபிட்டை அடைவாங்க. அதுதான் புதிய மெத்தடை புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், வேறு மெத்தடை அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடை வேறு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்கிறது தான் என்னென்னா இன்னோவேஷனுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் பேரிங் இந்த தியரி ஆஃப் ப்ராஃபிட். இதில் வந்து இடர்தாங்கும் லாப கோட்பாடு. இந்த அமெரிக்க எக்கனாமிஸ்ட் வந்து எஃப்.இ. ஹாலிங்கிறவர் 1907 இந்த ரிஸ்க் பேரிங் இந்த தேரி ஆஃப் ப்ராஃபிட்டுங்கிறத வந்து அவர் ப்ரொபோண்டட் பண்ணார். இவருடைய கான்செப்ட் பிரகாரம் அந்த ட்ரேடில் வந்துள்ள அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டு தான் என்னென்னா ப்ராஃபிட் ஆகும். இதில் வந்து இந்த என்டர்ப்ரனியர் வந்து அவருடைய சர்வீஸில் அந்த ரிஸ்கை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்வீஸ் ஆகும். இதுதான் அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து பேசிக்கானது. ப்ராக்டிக்கலாக எல்லா அந்த ட்ரேட்லேயும் சம் ரிஸ்க் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்குது. இப்போ அதனால் இந்த என்டர்ப்ரனியர் என்ன செய்கிறாருன்னா ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ப்ராஃபிட்டாக அவர் பெறுறாரு. இந்த என்டர்ப்ரனியர் வந்து அந்த ரிவார்டை வந்து பெறலை அப்படின்னா அந்த ரிஸ்கை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்க மாட்டார். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து மோராக நம்ம வேணும்னா அந்த ரிஸ்கை வந்து அதிகமாக நம்ம என்ன செய்யணும், சமாளிக்கணும். இப்போ எல்லா என்டர்ப்ரனியருமே டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்ணி தான் குட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய டிமாண்டோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து சரியாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லாஸ் தான் ஏற்படும். இந்த ப்ராஃபிட் வந்து அந்த என்டர்ப்ரனியருடைய ரிஸ்கை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண தூண்டுது. இப்போ ஓகே, சரியான என்டர்ப்ரனர் தொழில் செய்கிறவங்க அவங்க வந்து அதிகமாக அவங்க லாபம் பெறணும்னா அவங்களுடைய பிஸ்னஸோ அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனோ இல்லை கம்பெனியோ எதாக இருந்தாலும் ஒரு டெவலப்பாக கொண்டு போகணும்னா கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், ரிஸ்கை சந்திச்சு தான் ஆகணும். சந்திச்சா தான் அவங்க வந்து பெரிய ஒரு வகையில் லாபத்தை பெற முடியும். அதுதான் இந்த ஹெட்டிங்குடைய அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம். அன்சர்டனிட்டி பேரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? அன்சர்டனிட்டி அப்படின்னா என்ன? நிலையற்ற. இந்த நிலையற்ற தன்மையை தாங்கக்கூடிய லாப கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இந்த அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் வந்து ஃப்ராங்க் ஹச் நைட் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த அன்சர்டனிட்டி அந்த தேரியை வந்து ப்ரொபோண்டட் பண்ணுறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னா அவர் இந்த
கன்ஃபார்மாக இல்லாத ஒரு இதை வந்து தாங்குவதற்கான அந்த ரிவார்டு தான் ப்ராஃபிட்னு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் வந்து இன்சூரபிள் உடைய இதுவும் அடுத்தது நான் இன்சூரபிள்ங்கிற அந்த இதையும் அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் இந்த கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து இன்சூரபிள் ரிஸ்க்னா என்ன, இடர்பாடு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்சூரபிள் ரிஸ்க் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த இன்சூரபிள் ரிஸ்க்கும் அடுத்தது நான் இன்சூரபிள் ரிஸ்க், இந்த ரெண்டை தான் அவர் என்ன செய்கிறாருன்னா யார் வகைப்படுத்துகிறாருன்னா ஃப்ராங்க்ங்கிறவரும் நைட்ங்கிறவரும் இந்த ரெண்டு இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்சூரபிள் ரிஸ்க்குன்னா என்னென்னா காப்பீட்டு இடர்பாடு. இதில் வந்து அந்த ரிஸ்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெஷரபிளாக இருக்குது, இல்லாட்டி கால்குலேபிளாக இருக்குது. மெஷரபிளாக இருக்குன்னா என்ன, அளவிடக்கூடியதாக இருக்குது. கால்குலேபிள்னா என்ன, கணக்கிடக்கூடியதாக இருக்குது. இது வந்து இத்தகையான அந்த ரிஸ்க்குகளை வந்து சம் எக்ஸாம்பிள் மூலம் எப்படி சொல்லலாம், ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லலாம், தெஃப்ட்னு சொல்லலாம். அடுத்தது இன்சூரபிள்னு சொல்லலாம். அடுத்தது வந்து லாஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய லாஸை இது வந்து இந்த எல்லா ரிஸ்க்குக்கும் இது என்ன செய்யறோன்னா கொடுத்துரும். அடுத்தது நான் இன்சூரபிள் ரிஸ்க், காப்பீடற்ற இடர்பாடுன்னு அர்த்தம். இதில் வந்து சம் ரிஸ்க்கை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, இம்மெஷரபிள் பண்ண முடியாது. இம்மெஷரபிள்னா அளவிட முடியாது. இன்கால்குலேபிள் அப்படின்னா கணக்கிட முடியாது. இது வந்து நிகழ்வதற்கான அந்த ஒரு சாத்தியக்கூறு என்னன்னா அசம்ஷனை பண்ண முடியாது. அசம்ஷன்னா அனுமானிக்க முடியாது. ஸோ அது வந்து என்ன, நம்ம நாட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைம்கிடையுடைய காம்படிஷனும் இந்த மார்க்கெட்டுடைய நிலவரமும் இந்த டெக்னாலஜியுடைய சேஞ்சஸும் இந்த காமன் பீப்புளுடைய பாலிசி போன்றதெல்லாம் இத்தகையான இந்த ரிஸ்கை வந்து அந்த எக்ஸாம்பிள் ஆகும். எந்த ஒரு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த மாதிரி ரிஸ்கை வந்து அது நான் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது வந்து இதை வந்து இன்சூரன்ஸ் வந்து செய்யப்படாததாகும். இந்த ரிஸ்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைப்புக்கு இது பொருந்தும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இந்த செகண்டுடைய டைப்ஸ்க்கு இது வந்து பொருந்தும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா அன்ஃபோர்சீன்னா எதிர்பார்க்க இயலாத. அடுத்தது இன்கால்குலபிள் அப்படின்னா கணக்கிட முடியாது. இல்லாட்டி அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நாட் மெஷரபிள், இது அளவிட முடியாது. இந்த மாதிரி இதுக்கெல்லாமே இதுதான் இந்த செகண்ட் டைப்ஸ்க்கு இது பொருந்தும். அடுத்தது வந்து நைட்னுடைய அவர் சொல்கிறது இந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அந்த ரிஸ்கை வந்து ஃபேஸ் பண்ணுறது மூலம் தோன்றது கிடையாது. ஏன்னா அந்த என்டர்ப்ரனர் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்குக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பொருத்தமான அந்த இன்சூரபிளை எடுக்கிறது மூலம் தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண கொள்கிறாங்க. பட் என்ன அன்சர்டனிட்டியுடைய அந்த ஈவெண்ட்ஸ் வந்து இத்தகையான அந்த இதை வந்து அவங்க அந்த செக்யூரிட்டிஸை வந்து அவங்க பெறதில்ல. என்டர்ப்ரனர் வந்து அன்சர்டனிட்டியுடைய ஈவெண்ட்ஸுடைய அந்த பேர்டனை வந்து அக்செப்ட் பண்ணுறது மூலமாக அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ரிவார்டை பெறாரு. இந்த ரிவார்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு.